ஹலோ ஹாய் வியூவர்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு வரோம் டிப்ஸில். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் அதோடைய வேல்யூ என்ன, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம கண்மூடித்தனமாக ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரோம். ஸோ இதுக்கு உதாரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வரோம். ஒரு ஃப்ளவர், துலிப் மலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஒட்டமான் எம்பையர் பேரரசுக்கிட்டேருந்து அந்த பூ துலிப் ஃப்ளவர் யூரோப்புக்கு போகுது. யூரோப் கண்ட்ரியில் நெதர்லாந்து, டச் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரிக்கு போகுது. ஸோ இப்போ அந்த துலிப் ஃப்ளவரை பொறுத்த அளவுக்கு அது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பணக்காரங்களுடைய ஒரு செல்வாக்குக்காக ஒரு அடையாளமாக அந்த மலரை பார்க்குறாங்க. ஸோ அப்போ பெரிய பெரிய பணக்காரங்களாம் அந்த துலிப் மலர்கள் இருக்கு இல்லையா, அதை வாங்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த துலிப் மலர் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய காம்படிஷன், நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிக்கவே விலை எக்கச்சக்கமாக போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் அந்த துலிப் மலரோடைய தண்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் அதை நம்ம நிலத்தில் பதிச்சு வச்சோம்னா அது திரும்ப வரும்ன்ட்டு, அது பூவாக துலிப் மலர்கள் வரும்னு சொல்லிட்டு அந்த துலிப் மலரோட அந்த தண்டுக்கு நிறைய கிராக்கி வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்கச்சக்கமான பேர் அதை வாங்கி அதை இன்னொருத்தவங்ககிட்ட மாற்றி விற்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த துலிப் மலரோட அந்த தண்டு இருக்கு இல்லையா, துலிப் பல்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட விலை பார்த்தோன்னா, ஒருத்தவங்களுடைய சராசரி மனுஷனுடைய அந்த யூரோப்பில் அந்த டைமில் வாழ்ந்தவங்களுடைய 10 வருஷத்தோட சேலரிக்கு ஈக்குவலாக ஆகிடுச்சான். ஸோ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்குறாங்க இல்லையா, அந்த விலை அளவுக்கு அந்த துலிப் மலரோட அந்த பல்ப், அந்த தண்டுடைய விலை போயிடுச்சு. ஸோ அந்த கிழங்கு மாதிரி இருக்குல்ல, அதை வாங்கி வச்சிங்கன்னா துலிப் மலர் வந்துடும், அதை விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி வைக்கவே எக்கச்சக்கமான விலைக்கு போயிடுச்சு. ஸோ ரியாலிட்டி நம்ம இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா தெரியும், உண்மையான அது விலைலாம் அவ்வளோ அப்பார்ட்மெண்ட் விலைக்கு வாங்குற அளவுக்குலாம் மலர் ஒர்த்து இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் எல்லாருமே ஒரு ஆர்வம் காட்டுறதுனால அந்த விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த துலிப் மலரோட அந்த பல்ப், அந்த கிழங்கு வாங்குறாங்க, அது அவங்க நட்டு வச்சு வளர கூட வைக்கல. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அதை கை மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஷேர் 10-15 பேர்கிட்ட கை மாறிக்கிட்டே இருக்குது ஒரே இது. ஸோ இதனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, வாங்குறதுக்கு பையர்ஸ் இல்லாதனால பெரிய அளவு வீழ்ச்சி ஆகுது, அதோட விலை ஜீரோவில் போகுது. அது உண்மையான விலை எதுவோ, எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் அந்த நிலைமைக்கு அது கண்டிப்பாக வந்தே ஆகுன்றது தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நடுத்தர மக்கள் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, வீட்டை எல்லாத்தையும் விற்று அதை வாங்கி பெரிய பணக்கார ஆகிடலான்னு சொல்லிட்டு அவங்களாம் டோட்டல் டேமேஜ் ஆகிடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது நெதர்லாந்தில் உண்மையாலுமே நடந்த விஷயம். ஸோ அப்போ அந்த துலிப் மலரை வச்சு துலிப் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பல்ப் அதை வச்சு அங்கே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கிராஷே அங்கே நடக்குது. இது நடந்தது ஒரு 1600 to 700 இந்த காலகட்டங்களில் அங்கே நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு உண்மையான ஸ்டாக் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரியாமல் கண்மூடித்தனமாக நம்ம வாங்கக்கூடாதுன்றது தான். ஸோ வேறு ஒரு டிப்ஸோட அடுத்த ஷார்ட்டில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.